குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 10th கொஸ்டின் நம்பர் 10 பிரேசல் வெர்ப், இடியம்ஸ் அண்ட் பிரேஸ் அண்ட் ப்ரிப்போசனல் பிரேஸ் இது மூணுலேருந்து உங்களுக்கான கேள்வி ஏதேனும் ஒன்று வரலாம். அதில் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் இன்றைக்கி பார்க்கலாம். இடியம்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் புட் டுகெதர் ஆஸ் எ யூனிட் வித் எ பர்டிகுலர் மீனிங். த மீனிங் வேர்ட் இஸ் நாட் லிட்ரல். இடியம்ஸ் என்பது குரூப் ஆஃப் வேர்டு, குரூப் ஆஃப்னா கூட்டான வார்த்தைகளால் தொகுக்கப்பட்டதாக இருக்கும். அதை ஒவ்வொரு பொருளாக எடுத்தால் அதோட மீனிங் வேறு மாதிரி பொருள் கொடுக்கும். அதை ஸ்ட்ரெயிட் மீனிங்காக நம்ம எடுத்துக்கக்கூடாது. மறைமுகமாக இருக்கக்கூடிய மீனிங் தான் இதில் நம்ம இடம்பெறும். அதை தான் நம்ம பார்க்கணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, இடியம்ஸ் என்பது மரபு தொடர் சொல்ல வரும் ஒரு கருத்தை தனி சிறப்பியல்புடன் சொல்வதாகும். சில உதாரணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது, அதை நாம் பார்ப்போம். எ பிக் வே, அதோட ரியல் மீனிங் நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. த்ரூ தட் சென்டென்ஸ், த்ரூ த வேர்ட் அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா எ பிக் வே, எ பெரிய பாதை அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது லிட்ரலாக அது கரெக்டு கிடையாது. அதோட சரியான மீனிங்கு என்ன அப்படின்னா ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா எ பிக் வே ஆன் எ லார்ஜ் ஸ்கேல், பெருமளவு என்பது தான் பொருள் தருகிறது. அடுத்ததாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், எ பேர்ட்ஸ் ஐ வியூ, ஒரு பறவையின் பார்வையில் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதோட ரியல் மீனிங் என்ன அப்படின்னா எ வியூ ஃப்ரம் ஹையர் பொசிஷன், அதாவது நம்ம உற்று நோக்குதல். பறவை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதோட இரையை கரெக்டாக அது கணிச்சிடும். அதுபோல தான் உற்று நோக்கு பார்வை என்பதே இதற்கான சரியான அர்த்தம். மூணாவது, எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அதோட ரியல் மீனிங் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். அன்எக்ஸ்பெக்டட் அதாவது எதிர்பாராத ஒரு நிகழ்வு, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்றதுக்கு ரியல் மீனிங் என்ன? அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், எதிர்பாராத நிகழ்வு. எ பிரைன் சைல்டு. எ பிரைன் சைல்டு என்பதோட அர்த்தம் ஒன்ஸ் ஒரிஜினல் ஐடியா. ஒன்ஸ் ஒரிஜினல் ஐடியா, ஒருவரது சொந்த யோசனை, ஒருவரது சொந்த யோசனை. அதை தான் எ பிரைன் சைல்டுன்னு சொல்கிறோம். பிரைன் சைல்டு அப்படின்னா ஒன்ஸ் ஒரிஜினல் ஐடியா. ஃபிஃப்த், எ சான்ஸ் இன் எ மில்லியன். எ சான்ஸ் இன் எ மில்லியன் என்பது வெரி ஸ்மால் சான்ஸ், அதாவது வெகு விரைவாக கிடைத்த மிகவும் குறைந்த வாய்ப்பு. மிகவும் குறைந்த வாய்ப்பு. எ சான்ஸ் இன் எ மில்லியன், மில்லியன்றதில் ஒரு வாய்ப்பு அப்படின்ற போது அதோட ரியல் மீனிங் வெரி ஸ்மால் சான்ஸ் அப்படின்றது சொல்லப்படுது. எ காக் அண்ட் எ புல் ஸ்டோரி. காக் அண்ட் எ புல் ஸ்டோரி. எ வைட்லி இம்ப்ராபபிள் ஸ்டோரி, அதாவது நம்ப முடியாத கதை. எ வைட்லி இம்ப்ராபபிள், இம்ப்ராபபிள்னா நம்ப முடியாத, ஸ்டோரி கதை. எ காக் அண்ட் எ புல் ஸ்டோரி. எ குக்கு இன் த நெஸ்ட். எ குக்கு இன் த நெஸ்ட் அண்ட் அன்வெல்கம் இன்ட்ரூடர், அலையாத விருந்தாளி, அலையாத விருந்தாளி. எ குக்கு இன் த நெஸ்ட், குக்கு இன் த நெஸ்ட் மீனிங் ரியல் மீனிங் அண்ட் அன்வெல்கம் இன்ட்ரூடர், அலையாத விருந்தாளி. எ ட்ராப் இன் த ஓஷன். எ ட்ராப் இன் த ஓஷன் வெரி ஸ்மால் அன்இம்பார்ட்டண்ட், அன்இம்பார்ட்டண்ட். எ ட்ராப் இன் த ஓஷன், ஓஷன்லேருந்து ஒரு சிறு துளி அப்படி என்பது நேரடியான மீனிங். ஆனால் லிட்ரல் மீனிங் என்ன சொல்கிறோம்? வெரி ஸ்மால், அன்இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் இல்லாத, பயனற்ற அளவு, சிறிய, அப்படி ரியல் மீனிங் கொடுக்குது. எ மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ். எ மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் என்பதற்கு இடியம்ஸோட ரியல் மீனிங் என்ன? எ கொஷின் வித் எ வேல்யூபிள் ஆன்சர், மிக சிறந்த கேள்வி, மிக சிறந்த கேள்வி. எ மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ். ஐ ஹாவ் எ மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் எ மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ், எனக்குள் ஏகப்பட்ட வினாக்கள் இருக்கின்றது, மிக சிறந்த வினாக்கள் இருக்கின்றன. எ கொஸ்டின் வித் எ வேல்யூபிள் ஆன்சர்ஸ், தட் இஸ் த ரியல் மீனிங். எ கொஸ்டின் வித் எ வேல்யூபிள் ஆன்சர்ஸ். Dear subscribers, thanks for supporting my channel. This channel's main idea is to help improve marks in public exams and teach all listening, speaking, reading, and writing skills. Subscribe to my channel. Thanks.